தாத்ரீகம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 12 சிந்தனையின் சிறப்பு என்ற ஒரு பொருளை இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். சிந்தனை என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, அதுதான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி பல கருத்துக்களை உள்ளடக்கி சுருக்கமாக சொல்கிறார். ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் வரும். செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறது. அது மறந்த நிலை தான் குழப்பம் வரும். இறைநிலையின் நிழல்தான் மனம். இறைநிலையின் நிழல்தான் மனம். பொருளை விட்டு நிழல் ஒருபோதும் பிரிவதில்லைங்கிறார் நம்ம குருமகான். ஒரு முனையில் மனம்னு இருக்குன்னா மறுமுனை மனதின் அடித்தளம், மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறது. அந்த அறிவுன்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னம்னாவே அந்த குழப்பம் தீந்துடும். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்னுட்டு மகரிஷி இருக்கும்போது அவர் அப்படி தான் 2 பிரிவாக பிரிச்சுக்குவார். முதல்ல வெள்ளி சனி ஞாயிறு, அடுத்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு 2.5 நாள் 5 நாளைக்கு நடக்கும். அப்போது முதல் வாரம் முடிஞ்சது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மகரிஷி கிளம்பிட்டார். நான் அறிவிப்புகள் சொல்லணும், என்னுடைய கடமை அது. உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஊருக்கு போகிறவங்க போகலாம், இல்லை இங்கே இருக்கணும், அந்த 4 நாளைக்கு இருந்து கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமை பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அலுவலகத்தில் போய் சொல்லிவிட்டு தங்குமிடத்தையெல்லாம் நீங்கள் அதை ஒழுங்கு பண்ணிக்கங்க உணவுக்கு அப்படிங்கிறதுக்கு அது தகவல்கள் சொன்னேன். ஊருக்கு போகிறவங்க போயிடலாம். போயிட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி 10 மணிக்கு முன்னதாக வர்ற மாதிரி பண்ணிடுங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டுக்கு போனாங்கன்னா 2வது வாரத்தில் வர்றதுக்கு வினைப்பதிவு விடாது, சில பேர் வராமே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டேன். இப்போது ஒரு அன்பர் கிளாஸ் முடிஞ்சு மகிழ்ச்சி போயிட்டாங்க. ஒரு அன்பர் வேகமாக ஓடி வந்தார். இன்னும் நான் ஓங்கார மண்டபத்தை விட்டு நான் தங்கியிருக்கிற அறைக்கு நான் போகலாம், அங்கே தான் நின்றுட்டுருக்கேன், ஏதோ சில வேலைகள். அவர் வேகமாக வந்தார். ஏங்க நான் ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க அப்படின்னாரு. நீங்கள் சொல்லுங்கள், நான் போகட்டுமா வேண்டாமா அப்படின்னாரு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கேயே இந்த 4 நாள் இருக்கிறவங்களுக்கு மாலை நேரத்தில் மகரிஷி தவம் முடிஞ்ச உடனே ஒரு சிந்தனை உரை கொடுப்பாங்க, அது கிடைக்கும். அப்புறம் மகான் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நம்ம எல்லாத்தையும் விளங்கிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். வீட்டுக்கு போயிட்டால் வினைப்பதிவு திரும்பி வர்றதுக்கு முடியாமல் கூட போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்ததுனால அவருக்கு ஒரே குழப்பம், போகலாமா வேண்டாமான்னு. இப்படி தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறார். சிந்தனையின் சிறப்புங்கிறத சொல்கிறார் பாருங்க. இது செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, போகலாமா, இது மாதிரி நம்மளும் எத்தனையோ தடவை எவ்வளவோ சிக்கல்கள் வந்திருக்கு நமக்கு, வாழ்க்கை சிக்கல்கள். அப்போ நான் என்ன சொன்னேன், ஏங்க உங்களுக்கு எண்ணம் மாறாயுதல்னு மகரிஷி என்ன சொன்னார், உங்களுக்கு இந்த எண்ணம் ஊருக்கு போகலாமா வேண்டாமா, இந்த எண்ணம் வந்துருச்சு இல்லையா, இப்போ இது எப்படி செயல்படுத்துறது, அறிவுன்ற நிலையில் போய் அதுக்கு தான் மகரிஷி ஒரு ஐடியா சொல்கிறாருங்க. நோட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊருக்கு போகிறதுனால என்னென்ன லாபம், என்னென்ன கஷ்டம் எழுதிக்கங்க. ஊருக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறனால எவ்வளவு லாபம், எவ்வளவு கஷ்டம், இதில் எது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, நான் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்படி, நான் ஏன் அப்படி அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, நான் உத்தியோகத்தை சுய விருப்ப ஓய்வு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தபோது திண்டுக்கல்லில் ஸ்மார்ட் டைரக்டர் தாமோதரன் இல்லத்தில் மகரிஷி அன்றைக்கு அங்கே இருந்துட்டு காந்தி கிராமம் போகிறாரு. அன்றைக்கு நானும் பழனியிலேருந்து திண்டுக்கல் போயிருக்கேன். அவர் தாமோதர வீட்டில் எல்லாம் நிறைய பேர் மகரிஷிகிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகரிஷி கிளம்புனார், காரில் ஏற போனார். அப்போ அந்த பழனி மாரியம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் போனேன். ஏறிக்கம்மா போகலாம் நம்ம காந்தி கிராமத்துக்குனாரு. சரி, நம்ம அந்த எண்ணத்தை சொல்லணும் மகரிஷிகிட்டே நினச்சிட்டு இருந்தோம். இந்த எண்ணம் அவர்கிட்ட போய் மோதிரிச்சு போகிறக்கா சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி போச்சுன்னு நானும் காரில் ஏறி மகரிஷியோடு உட்காண்டேன். அப்புறம் போகும்போது சொன்னேன், இந்த மாதிரி நான் உத்தியோகத்தை விட்டுறலான்றிருக்கேன், முழுமையாக தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன் சாமி, என்னை நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு. அப்போது கேட்டார், ஏன் எதனால் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் என்னுடைய ரீசன்லாம் சொன்னேன்.
கடைசியாக மகரிஷி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உன் மனசுக்கு எப்படி படுதோ அப்படி செய்யினார். இதுதான் குரு மகான்றவர். அதைத்தான் நான் இவர்கிட்ட சொன்னேன். ஐயோ, உன் மனசுக்கு வந்து நீ இப்போ மாரியம்மா சொல்லிச்சுன்னு அதனால் போகலை அப்படின்னா கம்பெனியில் இவ்வளோ ரூபா நஷ்டமாயிருச்சுன்னாக்கா அடுத்தாப்புல ஐயோ இந்த மணவள கலைக்கு போய் மாரியம்மா இப்படி சொன்னதுனால இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இல்லை போகாமல் இருங்கங்கிறனாலையோ இல்லை போங்கங்கிறது நான் சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு சில பல சாதக பாதகங்கள் நிகழும்போது அதுக்கு நான் தான் காரணம்னு நினைப்பீங்க. அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாரு, உங்களுடைய எண்ணங்களில் ஆராய்ச்சி பண்ணுங்கள். எது உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும், கஷ்டமில்லாமல் இருக்கும், துன்பமில்லாமல் இருக்குங்கிறது உங்கள் அறிவுக்கு புலப்படுதோ. அதான் அறிவுங்கிறது எங்கேயோ இல்லையே, மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கேன். அந்த அறிவு சொல்லுது, அட இருடா நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற, பேசாமல் இங்கே இருந்தீங்கன்னா உண்மையில் ஒரு தெளிவு கிடைக்கும் உனக்கு வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்கிறதுக்குன்னு. அப்போ என்ன பண்ணுவார் அந்த ஆள், அறிவு சொல்கிற மாதிரி இருந்துக்குவார். இல்லை அப்படின்னா என்னங்கோ, ஐயோ நீ போகலைன்னா அங்கே கம்பெனியில் இவ்வளவு நட்டமாயிரும், அதனால் 1000 2000 பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு பதில் வருதுன்னா அந்த ஆள் பொட்டியை கட்டிட்டு ஓடியே போயிடுவார். இதுதான் அவங்கவுங்க அந்த சுய சிந்தனைங்கிறது. ஏன்னா மிருகத்திலேருந்து மனிதனை பிரித்து காட்டுறதே இந்த சிந்தனை தான். அந்த சிந்தனை வந்து 6வது அறிவாக மனிதனில் இருக்குது. 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் இயற்கையில் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய அறிவு அளவுக்கு தான் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு 3ஐயும் கணிக்கக்கூடியதாக மனிதனில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல் இருக்கிறதுனால ஒவ்வொரு எண்ணங்களும் வரும்போது அதை செயல்படுத்துவது, விளைவு எப்படி, அது நல்லதா கெட்டதா, சங்கடம் வருமா இல்லை நன்மை தருமா அப்படிங்கிறத விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறனை வளர்த்து கொண்டதுக்கு தான் தவம் செய்யணும்னு சொல்கிறார் மகரிஷி. அப்போ தவம் செய்யும்போது மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்குங்கும்போது அந்த அறிவு சொல்கிறத நம்ம கேட்டுட்டு நடந்தோம்னா அதில் வரக்கூடிய சாதக பாதகம் எதாக இருந்தாலும் ஆஸ் இட் இஸ் அக்செப்டேட்டு, நான் தானே முடிவு பண்ணினேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வந்துடும். அப்போ தெளிவு துணிவு கொடுக்கும். தெளிவு இல்லைன்னா எந்த இடத்துலையும் துணிவே வராது. அந்த துணிவுங்கிறது தான் நமக்கு துணிவு வர்றதுக்கு தான் அங்கே மனம் தனது வலிமையையும் திறமையும் பெருக்கிக் கொள்வதற்குத்தான் தவம் என்ற ஒரு மனதுக்கான பயிற்சியை மகரிஷி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அந்த எண்ணம் ஆராய்தல்ங்கிற ஒரு தற்சோதனை பயிற்சியும் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஏன்னா மனம் தன்னை தூய்மையும் செய்து கொள்ளணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு ஆரம்ப நிலை பழக்கமாக இருந்தாலும் அதன் பிறகு 4ஆம் வட்டத்தில் பார்த்தோம்னாக்கா இயல்பாகவே நம்ம எது சரியானதோ அதை செய்யக்கூடிய திறன் இயல்பாகவே வந்துவிடும். அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனையில் மகரிஷியை நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழப்பங்கள் வரலாம், ஆனாலும் கூட இறைநிலையிட்ட ஒப்படைப்பு பண்ணிடுறது நம்மளை அப்படிங்கிற அந்த நிலையில் தவம் பண்ணும்போது தான் சரணாகதி தத்துவம். நல்ல பக்தி மார்க்கத்தில் கூட சொல்லுவாங்க, நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் கடவுளே எல்லாம் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், போப்பா நீயே பார்த்துக்க அப்படின்னு. ஒரு சாதாரணமாக கலோக்கியலாக உலகியலில் படிக்காத பாமரர்கள் கூட அப்படி சொல்லுவாங்க. தன்னுடைய உடல் பொருள் ஆற்றல் எனக்கு வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்பா. அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த உடலுக்கு ஒன்றும் இல்லை, இந்த உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவுக்கு தான் எல்லாமே ஏற்படுது. அறிவுங்கிறது தான் ஆன்மாவாக இருக்குது. அதில் இன்னும் பழிச்செயல் பதிவுகள் கூடிக்கிட்டே போச்சுன்னா மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி அந்த பழிச்செயல் பதிவை நீக்கிறதுக்காகவும் போக்குறதுக்காகவுமே பிறவி எடுத்துக்கிட்டே வரணும். பிறவிகள் தோறும் துன்பம் தான். அப்போ வந்து நம்ம எப்போவுமே உடன்பாட்டு எண்ணங்களாக இயற்கைக்கு ஒத்ததாக நாம உருவாக்கி கொண்டே இருப்பதற்கான ஒரு முயற்சியையும் அந்த தவம்ங்கிறதுல கடைசியில் நமக்கு கொடுக்குறார் மகரிஷி. வாழ்த்தி வாழ்த்தி எல்லாரையும் வசமாக்க முடியும். நம்ம எதை பெறணும்னு விரும்புகிறோமோ அதையெல்லாம் நம்ம பெறவும் முடியும். ஏன்னா அறிவுன்ற நிலையில் இருக்கும்போது அங்கே தடுமாற்றம் வராது, குழப்பம் வராது, கரெக்டாக எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சுருவோம். இப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த சிந்தனையின் சிறப்பு. சிந்தித்து செஞ்சோம்னாக்கா எந்த இடத்துல பதறாத காரியம் சிதறாதுன்னு ஒரு சாதாரண ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. அந்த பதற காரியம் சிதறும்னா என்னென்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் மனம்ங்கிற முனையிலேருந்து எடுக்கிறோம். ஆனால் அந்த மனதின் மறுமுனை அப்படியே குறைச்சிக்கிட்டே போய் மன அலைச்சொலை குறைச்ச அறிவுன்ற நிலையிலேருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே நமக்கு எந்த இடத்துலையும் சங்கடத்தை ஏற்படுத்தாதுங்கிறது தான் இன்றைக்கு மகரிஷி நமக்கு உணர்த்துறாரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.